மகிழ்ச்சியாக அறிவாலயத்திற்கு வந்தேன், மகிழ்ச்சியாக திரும்பி போறேன். மீண்டும் நான் வருவேன், தளபதியை சந்திப்பேன். வரக்கூடிய தேர்தலிலே குறிப்பாக தமிழகத்திலே பாஜக RSS சித்தாந்தங்கள் கொண்ட எந்த ஒரு இயக்கங்களுக்கும் அதற்கு துணையாக செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்தை இன்றைக்கு பாதாளத்திலே தள்ளி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி போன்றவர்களுக்கு, டிடிவி போன்றவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டிலே இடமில்லை என்பதை வரக்கூடிய தேர்தல் மக்களாகிய மக்கள் நல்ல தீர்ப்பை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இதை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியாக திரும்பி பாருங்க. தொகுதி அளிக்க முடிவடைச்சா? ஆமா, மகிழ்ச்சியா தான் வந்தேன், மகிழ்ச்சியா போறேன். அப்போ தொகுதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சீட்டு கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியும், நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு புதிய வரவுகள் கிட்டத்தட்ட 13-14 கட்சிகள் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த பாஜகனுடைய ஒரு பாதக செயலை தமிழ்நாட்டில் இடம் கொடுக்க கூடாது, அதுக்கு வழிவகையில் நம்மளை ஏற்படுத்தி விடக் கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்துல எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அதனால இப்ப எத்தனை சீட்டு நமக்கு கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்ல. மீண்டும் திராவிட சித்தாந்தத்தை தாங்கி நிற்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் முக்குளத்தூர் புலிப்படையினுடைய நிலைப்பாடு. தாராளமா கேட்கட்டும். ஏங்க, எனக்கு தளபதி எங்க கொடுக்குறாரு எங்க நிக்க போறேன். அவர் யாரை ஏத்து நிக்க சொன்னாலும் நிக்க போறேன். நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. ஆனா என்னை பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல. நான் ஏழையா பணக்காரனாங்கிறது முக்கியம் இல்ல. மனசால் நான் மிகப்பெரியவன், பறந்தவன். அதனால தேர்தலுக்கு பணங்கிறது தேவைதான், அது இல்லைன்னு சொல்லல. அது மக்கள் பாத்துக்குவாங்க. ஏன்னா நான் மக்களுக்கான போராளி தான், மக்களுடைய எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடியவன் தான். என்னுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாய மக்கள் மீண்டும் தமிழக சட்டமன்றத்திலே அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்கு ஒரு பிரதிநிதி வேண்டும் அப்படிங்கறது அவங்களுடைய ஆசையை தவிர இதுல பணம் ஒரு பொருட்டல்ல நான் நினைக்கிறேன். தேர்தலில் தொடர்ந்து விஜய் திமுகவை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி அப்படின்னு. இந்த நேரத்துல நான் ஒரு நல்ல மூடுல இருக்கேன், நல்லா ஹாப்பியா இருக்கேன். இந்த நேரத்துல எதுக்கு? இல்ல அது உங்களுக்கு தெரியுது வேணாம். அவரே மன வருத்தத்துல இருப்பாரு, நிறைய மன உளைச்சல் இருப்பாரு. சின்னம் தளபதியோட சின்னம் தான். அதுல வெற்றி சின்னத்துல நிக்க முடியும், தோக்குற சின்னத்துல போய் நிக்க முடியாதுல்ல. என்னப்பா, அவர் ஏதாவது ஒரு படம் கால் சீட்டு கொடுத்து ஒரு 200 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னா நின்றுவேன்.